வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களை பற்றிய முழுமையான ஜோதிட அலசலை இப்போது நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். பொதுவாகவே மேஷ லக்னம் என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நெருப்பு லக்னமாகும். ஆனால் கன்னி ராசி என்பது புதனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நிலராசி. இதனால் உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால், வெளியில் பார்ப்பதற்கு மிக வேகமாகவும் அதிரடியாகவும் செயல்படுபவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக கணக்கு போட்டு யோசித்து நிதானமாக செயல்படுபவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு இயற்கையாகவே தலைமை தாங்கும் பண்பு இருக்கும். அதே வேளையில் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை சட்டென்று கண்டுபிடிக்கும் புத்திசாலித்தனமும் இருக்கும். இதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் திடீர் முடிவுகள் போல தெரியலாம், ஆனால் அதற்கு பின்னால் உங்களின் நீண்டகால திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் யாரையும் சாராமல் தனித்து நிற்க விரும்புவீர்கள். அதே சமயம் எந்த ஒரு செயலையும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களின் மூளை எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும். சும்மா இருப்பது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது நீங்கள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். ஏனெனில் மேஷ லக்னத்தின் வேகமும் கன்னி ராசியின் விமர்சிக்கும் குணமும் சேரும்போது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சற்றே கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. உங்கள் மனதில் உள்ள பாசத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் சில நேரங்களில் அதிகாரத் துணியில் இருப்பது போல மற்றவர்களுக்கு தோன்றலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் சின்ன சின்ன விஷயத்திற்கும் குறை கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது போலவே எல்லாரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குடும்பத்தில் சலசலப்பை உண்டாக்கலாம். ஆனால் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உழைப்பீர்கள். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். உறவினர்களிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவினர்களிடம் சற்றே இடைவெளி விட்டு பழகுவது மன அமைதியை தரும். தந்தையின் சொற்களை மதித்து நடந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த ராசி மற்றும் லக்ன அமைப்பு மிக பெரிய வெற்றியை தேடித்தரும். காரணம், செவ்வாயின் தைரியமும் புதனின் வியாபார தந்திரமும்
உங்களிடம் இயல்பாகவே அமைந்திருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் உங்களுக்கு இளம் வயதிலேயே வந்துவிடும். குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி, அக்கவுண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் அல்லது கணிதம் மற்றும் கம்ப்யூட்டர் தொடர்பான துறைகளில் நீங்கள் குடிகட்டி பறக்க முடியும். வியாபாரத்தில் யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள். ₹1 முதலீடு செய்வதற்கு முன்பு 1000 முறை யோசிப்பீர்கள். இதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம். ஆனால் கூட்டுத் தொழில் செய்யும் போது பார்ட்னர்களிடம் அதிக கண்டிப்பு காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நிர்வாகத்திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். வேலையாட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்கிற வித்தை உங்களுக்கு கைவந்த கலை. போட்டி பொறாமைகளைக் கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். மாறாக சவால்களை எதிர்கொள்வது உங்களுக்கு பிடிக்கும். தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கிவிடுவீர்கள். வேலைக்குச் செல்லுபவராக இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த உழைப்பாளியாக இருப்பீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக முடிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களேதான். ஆனால் மேல் அதிகாரிகளிடம் சில நேரங்களில் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த நியாயத்தை முகத்துக்கு நேராக பேசிவிடுவீர்கள். அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். கணக்கிலும் எழுத்துத் துறையிலும் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும். வக்கீல், ஆடிட்டர், ஆசிரியர் அல்லது மருத்துவத் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. வேலையில் அடிக்கடி இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுவும் உங்கள் நன்மைக்கே நடக்கும். சக ஊழியர்களிடம் அதிகம் இணக்கமாக இல்லாவிட்டாலும் உங்கள் திறமையால் அவர்களை ஆச்சரியப்பட வைப்பீர்கள். பதவி உயர்வு தாமதமானாலும் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். வேலைப்பழுவை அதிகம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வது உங்கள் வழக்கம். பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். பணத்தின் அருமை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கையில் பணம் வந்தால் அதை எப்படி பெருக்க வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். அனாவசிய செலவுகளை குறைப்பதில் நீங்கள் கில்லாடி. ஆனால் மருத்துவ செலவுகள் அல்லது திடீர் பயணச் செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கடன் வாங்குவதை நீங்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டீர்கள். அப்படி வாங்கினாலும் அதை விரைவில் அடைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். ஷேர் மார்க்கெட் அல்லது ஊக வணிகங்களில் ஈடுபடும்போது அதிக கவனம் தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். சிறுக சிறுக சீமித்து பிற்காலத்தில் பெரிய அளவில் செட்டில் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். வயதான காலத்தில் பொருளாதார ரீதியாக யாருடைய உதவியும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்னி ராசி என்பதால் நரம்பு தளர்ச்சி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது செரிமான கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. மேஷ லக்னம் என்பதால் அடிக்கடி தலைவலி அல்லது உடல் உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். நீங்கள் சின்ன விஷயத்திற்கு கூட அதிகம் கவலைப்படுவதாலும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டே இருப்பதாலும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது மற்றும் தூங்குவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியம். கோபத்தை கட்டுப்படுத்தினால் பாதி நோய்கள் குணமாகிவிடும். யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக காரமான உணவுகளை தவிர்த்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொண்டால் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கண்டிப்பான பெற்றோராக இருப்பீர்கள். அவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் மிகச்சிறந்த நிலைக்கு வருவார்கள். படிப்பில் அவர்கள் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள். ஆனால் அவர்கள் மீது உங்கள் விருப்பங்களை திணிக்காமல் அவர்களின் தனித்திறமையை வளர்க்க உதவினால் உறவுமுறை நன்றாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் அல்லது தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்யும் யோகமும் சிலருக்கு உண்டு. பயணங்களின் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகம் குறைப்பது நல்லது. பழைய வாகனங்களை விட புதிய வாகனங்களை உபயோகிப்பது உங்களுக்கு ராசியாக இருக்கும். முடிவாகச் சொல்ல வேண்டுமென்றால், மேஷ லக்னம் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் புத்திசாலித்தனமும் தைரியமும் கலந்த ஒரு அபூர்வ கலவை. நீங்கள் நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உங்கள் கோபமும் அதிகப்படியான விமர்சன புத்தியும் தேவையற்ற கவலைகளும் தான். மற்றவர்களின் சின்ன சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை விட நிதானமாக பேசினால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானையும் வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். வாழ்க்கை வளம் பெறும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.